வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவர் படைத்த சரித்திர சாதனைகளையும் நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம். அந்த வகையில் கலைஞர் அவர்கள் 5ஆம் முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற 2006 முதல் 2011 வரையிலான அந்த காலகட்டம் தமிழ்நாட்டில் பல சமுதாய புரட்சிகளுக்கு வித்திட்ட காலம் என்று சொல்லலாம். இந்தியாவில் எந்த அரசும் செய்திராத பல மாற்றங்களை, சாதனைகளை, சமூக நலத்திட்டங்களை, சமூக நீதி சார்ந்த திட்டங்களை கலைஞரனுடைய அரசு அந்த காலகட்டத்தில் செய்திருந்தது. அது இன்றைக்கும் வரலாற்று சாதனைகளாக பார்க்கப்படுகிறது, மதிப்பிடப்படுகிறது. இன்று தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சியில், முன்னேற்றத்தில் இந்த 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய திராவிட மாடலினுடைய ஒரு மணிமகுடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் அந்த காலகட்டத்தில் நடந்த பல மாற்றங்களை, சமூக ரீதியாக அரசினுடைய திட்டங்கள் சார்ந்து செயல்படுத்தப்பட்ட பல மாற்றங்களில் மிக முதன்மையான மாற்றங்களில் ஒன்றாக கலைஞரனுடைய கல்வி புரட்சியை சொல்லலாம். கல்வித்தந்தை என்று அழைக்கப்படுகிற காமராஜர், கல்விக்கண் திறந்தவர் என்று அழைக்கப்படுகிற காமராஜர், அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அன்றைக்கு கலைஞர் அறிவிக்கிறார். அறிவித்ததோடு மட்டுமல்ல, அன்றைக்கு காமராஜர் இட்ட அடித்தளத்தின் மீது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையே, அவர் கல்வி மாளிகையை கலைஞர் கட்டிவிடுகிறார் என்று சொல்லலாம். கலைஞர் கல்விக்காக அந்த காலகட்டத்தில் செய்தவை என்ன? மிக முதன்மையாக சத்துணவு திட்டத்தில் அதை உண்மையான சத்துணவாக மாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அதாவது அதுவரைக்கும் சத்துணவில் வாரம் 1 முட்டை போடுவது என்ற நிலையை மாற்றி வாரத்திற்கு 3 முட்டை போட குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். அதோடு சேர்த்து குழந்தைகளுக்கு வாழைப்பழமும் வழங்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தையும் கலைஞர் கொண்டு வருகிறார். இது அந்த சத்துணவை உண்மையான சத்துணவாக பெருமளவிற்கு மாற்றியமைக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரோ, அதே போன்று அன்றைக்கு சத்துணவை உண்மையான சத்துணவாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம். அதோடு சேர்ந்து மிக முக்கியமாக இன்னொன்றையும் அன்றைக்கு செய்தார்கள். அதுதான் இலவச பஸ் பாஸ். இது அன்று ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் முதல் தலைமுறையாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள், மிக வறிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், அப்போதெல்லாம் குழந்தை தொழிலாளர்களாக அனுப்புகிற, வயல் வேலைக்கோ வேறு பல சிறு சிறு வேலைகளுக்கோ அனுப்பிவிடுகிற, ஆடு மாடு மேய்க்கிற வேலைகளுக்கு அனுப்பிவிடுகிற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக பெற்றோருக்கு எந்த சுமையும் இருக்க வேண்டாம், பொருளாதாரத்தை காரணம் காட்டி எந்த குழந்தையினுடைய படிப்பையும் நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக கலைஞர் கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டம் என்பது, அது நாம் அனைவரும் இன்றைக்கும் நினைத்து பார்க்கக்கூடியது, இந்த இலவச பஸ் பாஸ் திட்டம். இதன் மூலமாக 24 லட்சம் பள்ளி மாணவர்களும் 2.5 லட்சம் கல்லூரி மாணவர்களும் உடனடியாக பயன்பெற்றார்கள். அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டம் என்பது ஒரு பொருளாதார சுமையை, கல்வி சார்ந்து ஒரு ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இருந்த பொருளாதார சுமையை பெருமளவுக்கு அகற்றியது என்று சொல்லலாம். அதேபோல் அன்றைய காலகட்டத்தில் கல்வி சார்ந்து கொண்டு வரப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான திட்டம், அதாவது தமிழ்நாட்டில் கல்வி புரட்சியை ஏற்படுத்திய திட்டம் என்று நாம் மிகப்பெரிய திட்டமாக கருதக்கூடியது சமச்சீர் கல்வி. கல்வியை காலத்திற்கேற்ப நவீனப்படுத்துவது, இன்னொன்று அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே சீரான கல்வியை வழங்குவது. இந்த 2 அடிப்படையிலும் அன்றைக்கு பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டு ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட, இன்றைய காலத்தின் தேவைக்கேற்ப அதே சமயத்தில் கற்றல் முறையை ஒரு கிரியேட்டிவாக மாற்றக்கூடிய, அதாவது ஒரு படைப்பாற்றல் மிக்கதாக மாற்றக்கூடிய, அரசு பள்ளி, தனியார் பள்ளி எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த 10ஆம் வகுப்பு வரையிலான கல்வியை சமச்சீர் கல்வி என்ற பெயரில் கலைஞர் கொண்டு வந்து சமூக நீதியை கல்வியில் பெருமளவு நிலைநாட்டினார். இப்படி அந்த ஆட்சி காலத்தில் நடந்த பல திட்டங்களை பற்றி நாம் இன்னும் வரும் நாட்களில் நாம் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.